ஹலோ கைஸ், ரீசெண்டாக அமேசான் பிரைம் கிட்ட ஒரு பயங்கரமான நியூஸ் வந்திருக்கு. எஸ், நம்ம ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த காட் ஆஃப் வார் ஃப்ரான்ச்சைஸ் இப்போ வந்து அமேசான் பிரைம் வந்து அஃபிஷியலாக ஒரு லைவ் ஆக்ஷன் டிவி சீரிஸ் எடுக்க போகிறான்றத மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து 2 சீசனாக வரப்போகுது. ஸோ இது வந்து ப்ரீவியஸாக நம்ம விளையாடி இருப்போம் PS4ல் அந்த காட் ஆஃப் வார், அப்புறம் ராக்னார்க் அப்படிங்கிற 2 கேம் தெரிஞ்சிருக்கும். அதோட ஸ்டோரி லைனாக தான் இந்த ஸ்டோரி லைனாக இருக்க போகுன்ற மாதிரி அமேசான் வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து மூவி கிடையாது, சீரிஸ் தான். அதுவும் எடுத்த உடனே 2 சீசனுக்கு ஆர்டர் போட்டு இந்த சீரிஸை ரொம்ப சீரியஸாக எடுத்திருக்காங்க. ஸோ அமேசான் பிரைம் இதுக்காகவே நான் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். கிரியேட்டர்ஸ் ரோலில் யார் நடிப்பாங்கன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ரூமர்ஸ் போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபேன்ஸ் சைடுமே ஒரு காஸ்டிங்ன்ற மாதிரி போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம டேவ் பட்டிஸ்டா, அப்புறம் அக்வாமேனில் நடிச்சிருப்பார்ல, அவர் நினச்சி பாருங்களேன், பட்டிஸ்டாலாம் உள்ளே இறக்கியிருந்தா தாரை தூக்கி தலைமையில் போட்டு ஒரு பவர் பாம்பை போட்டு முடிச்சு விட்டு போயிட்டு இருந்திருப்பாரு. ஸோ நல்லா தான் இருந்திருக்கும். பட் எனக்கும் ஒரு பர்சனல் சாய்ஸ் இருந்தது. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம டாம் ஹார்டி வெனம் படத்தில் நடிச்சிருப்பார்ல அவர். ஸோ அவருமே ஒரு நல்ல சாய்ஸாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு பர்சனலாக இருந்தால், நான் மட்டும் இல்லைங்க, அந்த காட் ஆஃப் வார் டேரக்டருமே இதுதான் வந்து ஒரு நல்ல ஐடியாவாக இருக்கே அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்காரு. பட் அமேசான் பிரைம் ஹேஸ் அதர் ஐடியாஸ். கிரியேட்டர்ஸோட அஃபிஷியல் கேஸ்டிங் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. எஸ், ரயான் ஹர்ஸ்ட் அவர் தான் வந்து இந்த காட் ஆஃப் வார் கிரியேட்டர்ஸ் ரோலை வந்து பண்ண போறாருன்ற மாதிரி அஃபிஷியலாக அவங்களோட பேஜ்லேயே வந்து போட்டிருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே காட் ஆஃப் வார் ராக்னார் கேமில் தார் கேரக்டருக்கு வந்து வாய்ஸ் கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அந்த தார் கேரக்டருக்கு இந்த மோஷன் கேப்சர்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ டேரக்டர்ஸ் வந்து இது வந்து ஒரு பெர்ஃபெக்டான சாய்ஸாக இருக்குன்ற மாதிரி கேஸ்டிங் வந்து லாக் பண்ணியிருக்காங்க. ஸோ அஃபிஷியலி ரயான் ஹர்ஸ்ட் இஸ் தி காட் ஆஃப் வார். பார்ப்போம் இவர் இந்த காட் ஆஃப் வார் ரோலுக்கு வந்து எவ்வளோ ஜஸ்டிஸ் கொடுக்க போறாரு, அவரோட ஆக்டிங்கில் தான் தெரியும். ஸோ வெயிட் பண்ணி தான் பார்ப்போம். ஸோ அடுத்த முக்கியமான விஷயம் வந்து தார் கேஸ்டிங் தான். ஸோ இப்போதைக்கு நம்ம ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸில் வர ஹாப்பரை தான் வந்து தாரா போடலான்ற மாதிரி ஒரு டாக் போய்கிட்டு இருக்கு. ஸோ ஹாப்பரை பற்றி சொல்லவே தேவையில்ல. ஸோ ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸில் மனசு வேற லெவலில் நடிச்சிருப்பாரு. அதுவும் ஃபைனல் சீசன்லாம் அவரோட ஆக்டிங் பீக்கில் இருக்கும். அவருடைய தார் கேரக்டருக்கு இவர் நல்ல சாய்ஸாக இருக்குன்றதான் என்னோட சாய்ஸும் கூட. பட் பார்ப்போம் அஃபிஷியலாக அமேசான் கிட்டேருந்து வர வரைக்கும். ஸோ ஃபிங்கர் கிராஸ்ட், ஹாப்பர் வந்து போடுங்கப்பா தாரா ப்ளீஸ். ஸோ ஹாப்பர் வந்து நான் தார் கேரக்டரில் பார்க்க ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கேன். ஸோ ஹோப் இது நடந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அமேசான் ப்ளீஸ் கன்சிடர். கடைசியாக சொல்ல போனால் ரயான் ஹர்ஸ்ட் ஒரு சேஃபான சாய்ஸ் தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறேன்றதையும் சொல்லுங்கள். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி அமேசான் இந்த சீரீஸை வந்து ரொம்ப சீரியஸாக தான் எடுத்திருக்காங்கன்றதை நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க 2 சீசன் ஆர்டர் கொடுத்ததுலேயே தெரியுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த 2 சீசனுமே ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டராக வரும்ன்றதை வந்து நான் நம்புகிறேன். ஸோ வீடியோ எண்டுக்கு வந்தாச்சுங்க. ஸோ இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். ஸோ அடுத்த வாட்டி இதை விட நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் இட்ஸ் பை பாய்.